Hey guys, welcome back to your TNPSC Academy. ஸோ இன்றைக்கான கிளாஸில் ஒரு டாப் 25 இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 5 பார்ட்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்காக கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு 100+ கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் 150+ கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அண்ட் தமிழ் மதிப்பீட்டு தேர்வு இப்படி சொல்லி தனித்தனி பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்டாக ஒரு சீரிஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நினைக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம். இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் டேஷ் ஆகும். ஸோ இந்தியா தனது முதல் அணுசோதனை நடத்திய இடம் பார்த்திங்கன்னா பொக்ரான். ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 பண்ணியிருக்கோம். ஸோ பொக்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குங்களா. பொக்ரான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி ராஜஸ்தானில் தான் பார்த்தீங்கன்னா மிகவும், அதாவது உலகிலேயே மிகவும் குறைவான மழை பெறும் பகுதியான ஜெய்சால்மர் அங்கே தான் இருக்குது. ஸோ ஜெய்சால்மர் காற்றாலை பண்ணையும் அங்கே தான் இருக்குங்களா. நெக்ஸ்ட் ஒன், தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஷ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. அதாவது தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை டேஷ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. அதாவது உள் முதலீட்டை, ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கேட்கப்பட்டது மற்றும் புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுவதற்கான கருவியாகும். டேஷ் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். ஸோ ராஜதந்திரம், ஓகேங்களா. ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். ஸோ இதெல்லாம் புக் பேக்கு. நெக்ஸ்ட் ஒன், இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை டேஷ். இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை பார்த்திங்கன்னா அணிசேரா கொள்கைன்னு சொல்லுவாங்க. அணிசேரா கொள்கை. நெக்ஸ்ட் ஒன், நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஷ் நடைமுறைப்படுத்துவதாகும். நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஷ் நடைமுறைப்படுத்துவதாகும். அதாவது படை வலிமை குறைப்பு, ஓகேங்களா. படை வலிமை குறைப்பு. ஸோ நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா படை வலிமை குறைப்பு நடைமுறைப்படுத்துவதாகும். நெக்ஸ்ட் ஒன், இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம், அதாவது ஐஎஃப்எஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1986, ஓகேங்களா. ஸோ ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை அமைதி வழிமுறைகளை பின்பற்றி தீர்ப்பதை ஆதரித்தவர் டேஷ். ஸோ நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை அமைதி வழிமுறைகளை பின்பற்றி தீர்ப்பதை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் பிரதமர். ஸோ இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, எல்லாருக்கும் தெரியும். ஜவஹர்லால் நேரு. ஸோ இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1947 1964 வரைக்குமே இருப்பார். ஸோ இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான். நீண்ட காலம் பிரதமர் பதவியில் கண்டினியூவாக இருந்தவர்னு பார்த்தாலும் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ 1947 செப்டம்பரில் இடைக்கால அரசுலேருந்து இவர் பிரதமராக இருப்பார். நெக்ஸ்ட் ஒன், பாண்டுங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாண்டுங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1955, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்த முயன்ற வல்லரசுகள் டேஷ் டேஷ். ஸோ மேக்ஸிமம் இந்த வல்லரசுகள், அதுவும் செல்வாக்கை செலுத்த முயன்ற வல்லரசுகள்னாலே அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் அதுதான் வந்து டாமினேட்டில் இருக்கும். ஸோ ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்த முயன்ற வல்லரசுகள் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 1953 ஐநா சபையில் உரையாற்றிய இந்தியர். 1953 ஐநா சபையில் உரையாற்றிய இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கிருஷ்ணமேனன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. டேஷ் என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. அணிசேராமை, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அணிசேரா இயக்கம் டேஷ் சர்வதேச நிறுவனங்களை கொண்டுள்ளது. அணிசேரா இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா 10 சர்வதேச நிறுவனங்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அணிசேரா இயக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து டேஷ் இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது.
அணிசர இயக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அணிசரா இயக்கத்தின் இந்தோனேசிய தலைவர் டேஷ். அணிசரா இயக்கத்தின் இந்தோனேசிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகர்னோ. நெக்ஸ்ட் ஒன், 1964 ஆண்டு சீனா அணுசோதனை மேற்கொண்ட இடம் டேஷ். 1964 ஆண்டு சீனா அணுசோதனை மேற்கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா லாப்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய போர் டேஷ். ஸோ மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய போர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் தான். நெக்ஸ்ட் ஒன், இந்தியா 2 போர்களை டேஷ் நாட்டுடன் எதிர்கொண்டது. ஸோ இந்தியா 2 போர்களை பாகிஸ்தான் நாட்டுடன் எதிர்கொண்டது. பொக்ரான் அமைந்துள்ள மாநிலம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பொக்ரான் அமைந்துள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். ஓகே. ஸோ பொக்ரானில் இன்னொரு சோதனை பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டாக. அது பார்த்திங்க அப்படின்னா 1998 பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணது யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் பண்ணியிருப்பார். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா பார்த்தீங்கன்னா 1997 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாதிரி அதே 1997 தான் பார்த்தீங்கன்னா பெண்களை இகழ்தல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. பெண்களை இகழ்தல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாரத ரத்னான்னு பார்க்கும்போது 1990 தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1990 தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா, அதாவது இறந்ததுக்கு பிறகு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிஜே அப்துல் கலாமுக்கு 1997 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே 1997 தான் பெண்களை இகழ்தல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியா டேஷ் நாட்டின் அணு ஏவுகணையை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இந்தியா அமெரிக்க நாட்டின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் டேஷ் நாட்டிற்கு எதிராக இந்தியா வாக்களித்துள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரான் நாட்டிற்கு எதிராக இந்தியா வந்து வாக்களித்துள்ளது. டேஷ் அமைப்பு சார்க் செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது, அதாவது இஸ்ரோ அமைப்பு. ஓகேங்களா. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா சார்க் செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது. ஸோ இஸ்ரோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 1969 தான் இஸ்ரோ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்கான உத்திகளின் கலவையாகும். டேஷ் என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்கான உத்திகளின் கலவையாகும். ஸோ அதாவது வெளியுறவு கொள்கை என்பது. ஓகேங்களா. வெளியுறவு கொள்கை. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வெளியுறவு கொள்கை எந்த ஆர்டிகளை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51. ஓகேவா. டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஆர்டிகல்னா ஆர்டிகல் 51. ஸோ ஆர்டிகல் 51 பிரதான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அமைதி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மாலத்தீவு டேஷ் பெருங்கடலில் அமைந்துள்ளது. மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு டேஷ். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதே மாதிரி நேரடி மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரடி மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தை பற்றி பார்க்கும்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜெனீவாவில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா தான். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 1948 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 1998 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சாரி, 98 கிடையாது, 95. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் கூடிய ஜெனீவா தான். ஸோ அதேமாதிரி ஐநா சபை பார்த்துக்கோங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1945 அக்டோபர் 24 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இரண்டாம் உலகப் போரின் விளைவாக இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி முதலாம் உலகப் போரின் விளைவாக, ஸோ அதாவது இரண்டாம் உலகப் போர் பார்த்திங்கன்னா 1939 to 1945 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இதில் விளைவாக ஐநா சபை உருவாயிருக்கும். அதேமாதிரி 1914 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். ஸோ இதில் விளைவாக பார்த்திங்கன்னா சர்வதேச சங்கம் அல்லது
பன்னாட்டு கழகம் கூட சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நேம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பன்னாட்டு கழகம். ஸோ சர்வதேச சங்கம்னாலும் பன்னாட்டு கழகம்னாலும் ஒன்று தான். ஸோ இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1920 நவம்பர் 1 கிட்ட ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன். ஓகேங்களா, உட்ரோ வில்சன். அதே மாதிரி ஐக்கிய நாடு சபை உருவாக்கும் போது அதில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 51 உறுப்பு நாடுகள் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகேவா. ஸோ அதேமாதிரி உட்ரோ வில்சன் தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச சங்கம் அல்லது பன்னாட்டு கழகத்தை ஃபார்ம் பண்ணியிருப்பார். பட் இதுக்கான பேர் வந்து சர்வதேச சங்கம் அல்லது பன்னாட்டு கழகம்னு சொல்லி பேர் முன்மொழிந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஓகேங்களா, ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ இதெல்லாம் கூடுதல் டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீ தான். ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபோட கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ பிடிஎஃப் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுற லிங்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் நம்மளுடைய AR TNPSC அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.